ஏண்டி எத்தனை வாட்டி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன். அப்போல்லாம் படிக்கணும், ரிலேஷன்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வெக்கமே இல்லாமல் இவன் கூட கமிட் ஆயிருக்க. ப்ரோ பார்த்து பேசு. என்ன பார்த்து பேச? என்ன பிடிங்கிருவியா? கை வைக்கிற சீன்லாம் வேண்டாம். டேய் என் கூட பயன்டாடா அவன். தப்பு ஓமல தானே இருக்கு. இப்போ நீ ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணா உன்னை வேணாம் சொல்றதுக்கு 1000 காரணம் சொல்லுவா. அதுல பல பொய் இருக்கும், ஆனா அதுல ஒரே ஒரு உண்மை இருக்கும். என்னன்னு தெரியுமா? அவளுக்கு நீ வேணாம். லவ் என்னன்னு தெரியுமா? இட்ஸ் அன்கண்டிஷனல், கிவிங் சம்திங் வித்வுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். உன் அப்பா அம்மாக்கு உன் மேல இருக்குல்ல, அதான் லவ். உனக்கு அவன் மேல இருக்கிறதுக்கு பேர் அப்சஷன். எப்போ அவனை வேணாம்னு சொன்னாலும் அதோட ஒரு ஸ்டோரி முடிஞ்சு போச்சு அவள் லைஃப். இதுக்கு மேல யார் கூட வேணா கமிட் ஆகலாம், யார் கூட வேணா ரிலேஷன்ஷிப்ல போகலாம். நீ யார் அவளுக்கு ரூல்ஸ் போடுறதுக்கு? என்னால இதுக்கு மேல நீ பண்ற தப்பெல்லாம் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்க முடியாதுடா. திருந்திக்கோ, இல்லைன்னா வருத்தப்படுவேன். போய் பொழப்படுறா போடா.